இன்றைக்கி தான் டாக்டர் லூயிஸ் திரும்பி வராரு. அவரை வரவேற்க தான் சிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்க எல்லாருமே தயாராக இருக்காங்க. முன்னாடி பக்கம் கொஞ்சம் கெத்தான ஒரு பந்தல், உள்ளேயும் வெளியவும் நிறைய வகையான கலர் பேப்பர்ஸ்லேயே தோரணம் கட்டியிருந்தாங்க. அவர் வரதே சாயந்தரம், அவர் வரத்துக்குள்ளே சாயந்தரம் ஆகிடுதுனால கலர் கலரான எலக்ட்ரிக் லைட்ஸ் எல்லாம் அந்த பந்தலில் டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க. அங்கங்கே வச்சிருந்த மைக் செட்டுகள் அது வழியாக மியூசிக் வந்து கெத்தாக பாடி இருந்தது. அந்த பந்தலில் முழுசாக ரவுண்டு டேபிள் போட்டிருந்தாங்க. ஒரு டேபிளுக்கு சுற்றி 4 சேர் வந்து போட்டு வச்சுருந்தாங்க. அது வந்து ஒரு நைட்டு சாப்பாட்டுக்கான ஏற்பாடு கொண்டு சொல்லலாம். நல்ல டேஸ்டான ஐட்டம்ஸு, டேஸ்டான ஜூஸு எல்லாமே தயாராக வச்சுருந்தாங்க. வர வேண்டியது டாக்டர் மட்டும்தான். அவர் வந்துட்டாருன்னா ஒரு சின்ன ஸ்பீச்சு, அதுக்கப்புறம் டின்னர் தான். சிட்டி ஹாஸ்பிட்டலோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான கோடீஸ்வரான சேவியர். மைசூரில் காப்பி தோட்டம், திராட்சை தோட்டம், அந்த சரக்கு வகைகளை கூட உற்பத்தி செய்கிற அளவுக்கு தொழிற்சாலையும் வச்சுருக்காரு. 3 பெரிய ஹோட்டலு அவருக்கு இருக்குது. சேவியர் ஹாஸ்பிட்டல் நடத்துறது பணத்துக்கோசம் சொல்ல முடியாது, அது ஒரு பேருக்கோசம் கூட சொல்லலாம். அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். சேவியருக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரே வாரிசு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேர் நான்சி, நல்லா படிச்சிருக்கா. ஆனால் தற்சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு அரண்மனை மாதிரி இருக்கிற ஒரு பங்களாவில் நிறைய வகையான பூச்செடிலாம் வச்சு பராமரிக்கிறதுல அதில் தான் ஆர்வம் காட்டியிருக்கான். டாக்டர் லூயிஸுக்கும் சேவியருக்கும் எந்த வகையும் உறவும் இல்லை. அவர் பாலக்காட்டை சேர்ந்தவர், பழைய பாரம்பரியத்தில் இருக்கிற கடைசி ஆளை கூட சொல்லலாம். பாலப்பிள்ளி குடும்பம் ஒரு காலத்தில் எல்லாத்துலேயும் கெத்தாக இருந்த ஒரு குடும்பம் கூட சொல்லலாம். அவர் குடும்பத்தில் பல காலத்தில் பல வகையான அற்புதமான இந்த மேஜிக்லாம் செய்யக்கூடிய பிரமுகர்களே நிறைய பேர் இருந்தாங்க அந்த குடும்பத்தில். யார்? டாக்டர் லூயிஸ் குடும்பத்தில்.